அரசாங்கம் நடத்துகின்ற நிகழ்வு, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய புகைப்படம் மட்டும்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அந்த புகைப்படத்தை அவர்கள் அப்படியே மறைத்து விடுவதற்கு தேர்தல் வருகிறது. அதனால என்னைக்குமே உங்க புகைப்படம் தான் மக்களுக்கு தெரியணும்னு நினைக்காதீங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால் உங்க முகத்தை மட்டும்தான் மக்கள் பார்க்கணும்னு நினைச்சு அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தராமல் இருப்பது, ஒத்துழைப்பு தராமல் இருப்பது எல்லாமே மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நலம் முகாம் மட்டும் இல்லைங்க, மரம் நடுகின்ற நிகழ்ச்சி, அதுல கூட பாத்தீங்கன்னா எம்பி வைக்கிறதெல்லாம் அபிஷியலா லிஸ்ட்ல வருது. மேயர் வைக்கிற மரத்தெல்லாம் பசுமை பரப்புங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை இடத்துல எங்க தொகுதியில பசுமை பரப்புக்காக நாங்க புதிதாக மரக்கன்றுகள் பள்ளிக்கூடங்கள்ல நடுறது எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதையெல்லாம் எங்கேயும் பொது தளத்தில் வந்துவிடக் கூடாது என எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. கோவையிலே 10 எம்எல்ஏக்கள் ஜெயித்து விட்டார்கள், நமக்கு எதுவும் இல்லை என்கின்ற மன வருத்தத்திலே இங்கிருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காமல் திமுக அரசு கடந்த 4.5 வருடங்களாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப தேர்தல் பக்கத்துல வருகின்ற பொழுது இன்னும் அதிகமான நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் திரும்பவும் கோவையிலே 10க்கு 10 என்று வெல்ல போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.